தங்கள் வாக்கியம் சித்தனுக்கு பாக்கியமாகும். என்ன சமாச்சாரம்? பெண் விசாரமா கச்சோட மேச வச்சுட்டு என்ன சமாச்சாரம்? களை வெட்டல முதல்ல இங்கதான் வந்திருக்க ஓட்டாளு களை வெட்ட பஸ்ட் தொடங்க இதுக்கு முன்னே பாக்கிட்டு அது எடுத்து ஒரு வாரம் ஆகுது. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க அன்னைக்கு என்ன படம் ராமலிங்க சோதி. ஆமா ஞாயிற்றுக்கிழமை அதனால பள்ளப்படியா கூட்டமெல்லாம் இருக்குது. பின்னாடி கொண்டாடுறத வந்து ஆள் வரல நம்ம வந்துட்டு வந்த வழியில பெருமச்சம் வந்துட்டா நடுமச்சம் வந்துட்டா வச்சான வாயில என்ன வேணும் உனக்கு? அவன் கெஞ்சா போகணும். நாங்க என்ன வேணும் உனக்கு? நீ மச்சான் வேணும். அவன் என்ன வேணும்? அவன் மாமா வேணும். பேரு என்ன பேரு? பல்லாக்கு. பல்லாக்குங்கிறது பட்ட பேருடா. அவங்க அம்மா அப்பா வச்சுக்கிறாங்க சரிமான பேரு. துணி பையன் சின்ன பையன் எப்படி பேருடா இது? ஆசிரியர் அம்மாடா. ஆசையோடு சின்ன எப்படி கேட்டா தாய் தந்தை ஒன்று தாய் இரண்டு உனக்கு ஆமாடா. அம்மா ஒன்றா அப்பா ரெண்டா தந்தை ஒன்று தந்தை கவனமா சொல்லி தரா தந்தை ஒன்று தாய் இரண்டு தாய் தாய் என்னை பெத்த தாய் இரண்டு புண்ணு நல்லா சமாளிச்சு கொடுத்தா அது அவருக்கு மட்டும் தின்னு போச்சு. அதனால கடைசி தாய் வைத்து கொண்டவன். ஆமா 7 பேருக்கு கடைசியா அன்போடு ஆசையோடு போடா. எந்த வயது வந்து அந்த வயது போடா அந்த வயது போக முடியுமா? எப்பா சின்ன பையா அதை நான் நல்லா பா சொல்லணும். ஏன் புள்ள பெத்த பிள்ளைங்க ஓயா 8வது பெத்தாங்க அன்னைக்கு ஓயா ஒரு முக்குனாலும் 2 முக்குனாலும் தெரியல. ஒரே முக்கு ஒரு பேர் வந்துட்டேன். அந்த வயா போறாங்க திரும்ப போக முடியுமா அப்படின்னு கேட்கறேன். அது நான் வரத்துக்கு முன்னாடி அந்த வழி. ஆமா போறதுக்கு எங்க போறீங்க? தெக்கமாதான் அதுதான் சிவன் அடியார் முதல் கைலாயம் போகும்போது நந்தி நாடு அதெல்லாம் மாடு மாடா நந்தேஸ்வரன்
நாய் ஆ, முதல் சென்றவனே அந்த சுடுகாட்டுக்கு சென்றவனே ஆமா. முதல் ஆ, அந்த நாய்க்கு கருப்பு இருந்துவான் நாய்க்கு. ஆம்டா ஆமா. அவ வழி விடுவான் ஆஹா. அதுக்கு பிறகு பிறகு எங்க போகணும் எங்க சிவனை பார்க்க வேண்டும் சிவனை. சிவனை பார்த்த உடனே ஆமா. சிவனுக்கு ஒரு கற்பு ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டுமா? இது உண்மையா நடக்குது சிவனுக்கு ஏற்ற வேண்டும் ஆ. சிவனுக்கு ஏற்ற உடனே ஆமா. அதுக்கு மேல ஆ. அங்காள பரமேஸ்வரன் ஆமா. அம்மனாக ஆ. யார் காளிகா பரமேஸ்வரன் காளிகா பரமேஸ்வரன். அவளுக்கு ஒரு கற்பு காளிகா பரமேஸ்வரன் வந்தாச்சு. ஓகே கேட்டா? ஏத்தியா கற்பனை? எங்க வீட்டுல கூட ஏத்த மாட்டேங்கிறீங்க. போடா. அங்காள பரமேஸ்வரன் ஒரு கற்புரம் ஆமா. அதன் பிறகு ஆ. அக்கினி தேவி இருக்கின்றார் ஆமா. அந்த அக்கினி தேவி கற்புரை ஏற்றி அதன் பிறகு உன் கட்டைய ஆ. அந்த கட்டையில வச்சு வைத்து அளவு வைக்க வேண்டுமா இந்த கட்டைய ஆமா. அந்த கட்டையில வச்சு யாத்திரா. அதான் சொன்னாங்க ஆமா. சிவலாவுக்கு கொஞ்சம் சாதம் இருக்கு கிடையாது கிடையாது. முதல் நந்தி அதுக்கு பிற்பாடு சிவன் அதுக்கு பிற்பாடு காளியம்மன் ஆமா. அங்காள பரமேஸ்வரி ஆமா. அதுக்கு பிற்பாடு அக்கினி தேவன் எப்பா நீ வீட்டுல தீபம் ஏத்தி ஏத்தாங்க மக்கள் பார்த்து முன்னோருக்கு சொல்லிருக்கிறாங்க. ஆமாடா வருவதற்கு ஒரு மணி ஆகுது. ஆறு சிவனை பார்த்து பார்த்து வணங்க வேண்டுமா? வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் பகவான் பகவான் வாசகன் வாசகன் ஏழாவது மலையிலே அவனுக்கும் அமர்ந்திருக்கிறாரு. அவனுக்கும் ஒரு அவருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சன்னியை மெரிக்கணுமா? மெரிக்கணுமா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சிவனடியார் நான் போய் இப்ப 10 வருஷம் ஆகுது. போட்டோம் தான் திருப்பதி திருப்பதி மெரியாத பாதமும் ஆமா. சிவனுடைய பார்க்காத பாதமும் நரக ஜென்மம் எல்லாம் நரக ஜென்மம் ஜன்மமானது இருந்து என்ன இல்லாத போது என்ன அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த பூமியிலே ஆமா. 10 மாதம் 3 நாள் சென்று சென்று தாவடி கல்பவனத்தில் இருந்து இந்த நரக பூமியில சாவம் போய் பிறக்கும் போது ஆமா. இது நரக பூமி ஆ. திரும்பி போகும்போது ஆமா. சிவலோக பதவி ஆ. ஆனா சிவனடியார் பாதம் அவன் செத்து போன சொல்லக்கூடாதா ஆமா. செத்து போன பொணங்களை சித்தப்பா சிவன் பாதம் நல்லவனை செய்யறது இந்த பூமாதேவி தாங்கிட்டு தான் இருக்கிறான். ஆமா கெட்டவனை செய்யறது பூமாதேவி அவனு இந்த பூமாதேவி. சிவனடியார் பாதம் ஆமா. மறவாதன் அப்படி இருக்க சிவலோக பதவி ஆறு ஐயப்பெருமாள் ஆமா. தெருக்கூத்து நடக்கிறது சிவமணி செட்டு ஆனாரு அந்த ஐயப்பெருமாள் சிவமணி செட்டு ஆனாரு எங்க ஆனாரு இது கூட இது கூட அதை கட்டு ஆச்சார நல்லிட்டு போய் லவ் பண்ணாருமா இதை கூட பண்ண இப்படிதான் பேசிக்குவான். ஐயப்பெருமாள் நாடகாசிரியர் நம்மள போல ஆமா. நாடக நடிகர் தெருக்கூத்து கஞ்சர் ஆமா. சிவ ஐயப்பெருமாள் ஆமா. அவர் காலாவதி செஞ்சுட்டார். ஆமா. ஒரு இரவு நாடகமா கேளிக்காக நாடகம் வைத்து அவரை செவ்வளவு போய் சேரலாம். யாரு சாமான கொண்டாந்து நடத்துல ஆமா. சம்மாமா ஆமாவா வான்தோட்டி முருகேசன் அந்த தலைமையில ஒரு இரவு நாடகம் நடத்த வேண்டும். அவங்க தலையில தலைமை முருகேசன் என்ன சொல்லுவோம் செட்டு ஆறு கவுண்டர் ஓடுது முருகேசன் தலைமையில ஒரு கேட்டுட்டேன் சாத்தத்துல பீத்துல கொண்டு வந்து கிடக்குறேன் சாத்தத்துல வந்து காய்ச்சி பழம் வந்துடுறாங்க நாடகம் பாலவட்டி சேர்ந்த தொப்பா மகன் முருகேசன் அவரோட தலைமையில ஒரு 20 நாடகம் ஐயம்பெருமாள் சித்தப்பா ஐயம்பெருமாள் இருக்கின்றார் அவருக்காக நாடகம் ஆமா சித்தப்பா பாக்கி எடுத்து சொல்றாங்க கருண மாசம் தான் சொல்லி நாங்க பத்திரமா போகிறோம் மோளக்காரன் என்ன பண்றோம் போன் பண்றோம் இந்த கொண்டாந்து மோளக்காரன் என்ன முருகேசன் பால் போட்டுலாம் சொல்லிட்டாங்க ஊருக்காரங்க சரி பாக்கு கொடுத்தீங்க காரணம் மாட்டீங்க நான் கொடுக்கல மாமா நீல காரணம் மாட்டீங்களா அப்படிலாம் சொல்ல கேட்க மாட்டாங்க கூலிக்கு மாறடிக்க வந்தோம் கூலிக்கு நேரமாகிறது அது போல கையிலாம பொற்பளம் உங்களுடைய ஆளிலே பூவன் காயம் அது தரம்பல உண்டான ஒரு கிராமத்துக்கு என்ன இருந்தாலும் ஓ அது கேக்குறியா டப்புனு ஒரு கிராமத்துக்கு சட்டியோட போடாம
கட்டி சொல்றான் டேய் யாரு கேளு நம்ம நாடகாரங்கள பையில சொல்ல வந்தாச்சு சட்டி பொண்ணால மறாங்க கோமடி சட்டி ஈத்து பிடிச்சு கட்டணுமா அப்பதான் இப்படி இப்படி ஆடாது அது ஆடாத பண்ணி இப்படி வீக்கிட்டு ஒரு பக்கமா அப்புறம் இப்படி இப்படி நம்ம எடுத்து போறோம் சட்டி போட்டு இருக்குமா திருக்கோள் மாவட்டம்ல ஆமா சட்டி போட்டு ஆடுறாங்க அப்பா ஒரு கிராமம் நிறுத்த பாரு நாடகரா நாடகரா வந்து என்ன வரும் சேர்ந்து நடக்காது இவனுக்கு தெரிஞ்சா ஓடும் கொண்டு போய் போலீஸ்ல படத்தை கொட்டி கொட்டி ஆகி போடுவேன் அது இருந்துட்டா பண்ணாதுப்பா ஒரு கிராமம் இருந்து விட்டா என்ன இருக்க வேண்டும் ஒரு ஆளை வச்சுக்க இருக்கணும் அந்த மரத்திற்கு காய் கனி இலை பூ இதெல்லாம் காய்ச்சி ஊத்திருந்தா இனியாத்தால இருக்குமா அப்படி இருந்தாதான் பழைய பச்சைகளை வந்து அதிலே அமர்ந்து காய்களை உண்டு விட்டு இதுதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா கூடி கழிச்சுட்டு போயிடுவோம் லெவலில் 4 பேர் சித்திரமா தேவையில வருவாங்க ஓ எந்த பொண்ணு நட்டு வச்சாலும் தெரியல எத்தனை நாள் களப்பாரி போலாம் நீண்ட நாளைக்கு போயிடுவாங்க ஆமா அப்படி தெரிவிப்பாங்க அதுக்குதான் தெரிவிச்சேன் ஆளிலே பூமங்காய் அதிபர் இருந்தாலும் பற்றி எல்லாம் இந்தியா வாழ் வந்திருப்பார் உண்டோ பட்டு மலை பார்த்து ஏதாச்சும் வருமா போடாது எடுத்து போவோம் போவடிக்கு நீ வெட்டிட்டு போ யாவடி நான் வெட்டி போடணுமா அதனால பட்டு மரத்துக்கு எது வர போறது கிடையாது இங்க அமிர்தகால பச்சா இவ்வளவு ஆளை வச்சுக்க போவோம் நாமெல்லாம் பறவை வச்சுக்க போவோம் எங்க ஊருக்கு ஒரு ஆளு பல ஒரு ஆளுங்க வந்திருக்கிறோம் ஆமா அப்படி இருக்க ஏதாவது தாள குற்றம் மேல குற்றம் இசை குற்றம் இந்த என்ன நிறைய வார்த்தைக்கு தவறத்தில் வந்து விட்டாலும் நாங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க தவறு செய்து விட்டால் என்ன பண்றீங்க மன்னித்து கொள்ளுங்க கோயிலுக்கு போடுறாங்க பிள்ளை தவறு செய்துட்டா ஈர்த்து கொண்டு மன்னிப்பீங்களோ எங்க சபையில் கூட 16 பேர்த்தி மணிகாரன் நன்றி வணக்கம் அப்பா சித்தப்பே யார வருகிறேன் யார பிரிக்கிறேன் பல்மக்களின் விளையாக எம்பெருமான் உனக்கு நல்ல கிடைக்கும் நீ ஓடோடியும் சென்று உன் சிட்ட அவன் கையில கொடுத்த அப்படியே ஆக்கிரோட காய உரிச்சிட்டு உள்ளார பருப்பு பார்த்தோம்னா எப்படி இருக்கு பருப்பு ஒரு நாளைக்கு ஒரு வழி இருக்கு 1000 பொத்த போட்டு எண்ணெய் ஊத்துறவாடு அது அங்க சௌரிமலைக்கு போகும்போது சௌரிமலைக்கு அதாங்க 2 வருஷமா என்ன பார்க்கவே என்ன தேர்ற
விநாயகருடைய ஆலயம் தெரியவில்லை. விநாயகருடைய ஆலயம் தெரியவில்லை. அப்ப என் பலத்தாலே ஓடி வா. கிடாத்தாலே வர. என்னுடைய ஆலயத்தில் வந்து என்னுடைய பாதங்களை மடிந்தபடியால் என்னும் சோமாக வாழ்ந்திருப்பாய் என்றும். அடே கல்யாணி பாலகா, நீ வேண்டிய மரத்தை கேளடா. வந்தபடியால் உனக்கு யாரு வர வேண்டும்? எனக்கா? ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னடா உனக்கு கஷ்டம்? மரத்து காலமா போச்சு. மழை தோசை இல்ல இல்லையா? மயம் நல்ல மயதான். இவர்தான் குறுக்க கட்டிட்டாரு. ஒன்றரை மரக்கா இந்த வருஷம் டைம்ல ஒரு மரக்கா மழை கூட. அப்பா என் பொண்டாட்டி 15 மாசம் முழுவதுமா இருக்கிறான். அப்படியானா? அதனால என்கிட்ட பையிலும் காசு இல்ல, கையிலும் காசு இல்ல. என் பொண்டாட்டிக்கு நடக்க புள்ள, உட்கார புள்ள, ஏத்திக்கு புள்ள, கோடி கையில காசு இல்ல, காசு இருக்கு 5 மாசம் தூக்கி வச்சுக்கிட்டு. நீ கேக்குற மாதிரி உட்கார புள்ள, ஏந்திரிக்க புள்ள, நிக்க புள்ள, அப்படி வேண்டுமானோ நான் ஒன்று சொல்லுவேன். எப்படி? ஏதா புடுங்குறோம் புடுங்குறோம் போட்டு புடுங்க என்ன புடுங்குறா? என்னுடைய ஆலயத்தை சுத்தி உண்மைதான் அரும்பில் இருந்தது சுத்தினும் புடுங்குறேன்னு சொன்ன. ஆமா, ஏதோ ஒரு ஞாபகத்துல அதை புடுங்குறதா நீ கேட்ட வார்த்தை முடிட்டு ஆமா பண்றேன்னு சொன்னிய, ஏன்டா இன்னும் பண்ணாத இருக்கா? என்னடா பண்றேன்னு சொன்ன. உனக்கு பண்றதுக்கு உன் பையன் இருக்கிறான், எனக்கு பண்றதுக்கு என் பையன் இருக்கிறான். நான் என்ன உனக்கு பண்ணுது? அதான் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன், பின்னாடி பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு பயிறு மாதிரி போவான். அந்த அழகார போய் ஆளை கூட்டு வரான். அதை அவன் பண்ணி வேணான்ட்டான். நாளைக்கு வாழ்நாட்டில் நீ எந்த ஊருக்கு வந்தாலும் உங்களை தாண்டி போய் எவரும் ஒண்ணு பண்ணு ஒண்ணு பண்ணா பண்ணுறேன்னு சொன்னா அது என்னன்னு கேக்குறேன். என்னுடைய ஆலயத்தை சுத்தி இவ்வளவு குப்பை நிறைஞ்சு கிடக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணியா? செஞ்சு விட்டுருங்க. அப்படி செய்கிறானால் நீ கேட்ட வரங்களை நான் அட்டில்லாமல் தயாராகவில்லை. அப்படியே செஞ்சு முடித்து விட்டேன். அப்படியா? வேற ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியானா அது போல மாட்டேன். சத்தியலோக வாசியாகிய திருமக்கடலை அண்ணன் பாரியாளாகிய சரஸ்வதி அம்மனை வேண்டினால் இந்த இரவு முழுவதும் நம்முடைய நாவில் நல்ல செஞ்சிருவாள். சரஸ்வதி அம்மனை வேண்டும்.
வணக்கம். பாப்பா வணக்கம் வணக்கம் வணக்கம். கடலிலே நீர் உள்ள வரை, கடலிலே நீருள்ள வரி, கோபாலக்கண்ணன் பேருள்ள வரை. கோபாலக்கண்ணன் பேருள்ள வரி. ஏன் சொல்றேன், கடல் என்னைக்காவது நீர் ஒத்துமா? ஒரு காலத்துல கிடையாது. கோபாலக்கண்ணன் பேரு மறையுமா? அதனால கடலிலே நீர் உள்ள வரையில் கோபாலக்கண்ணன் பேருள்ள பேருள்ள வரி இணை பிரியாமல் சுபித்தமாக வாழ்க வளர்க. தாங்கள் வாக்கியம் பாக்கியமாக. மலை கோட்டாளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இவரு கூட நாடகம் ஆள் இருக்கிற நான் எப்படின்னா கள்ளக்குறிச்சியில 10,200 பழைய ஆட்டுக்காரர். அவரு கூட இவர் வந்திருந்தாரு. தலைவேசான கம்சவாத நாடகம் இவர் தலைவேசானார். அவரு கம்சம் மண்ணாங்கட்டி இருக்காரு இல்லையா, தண்டல மண்ணாங்கட்டி, அவரு வந்து கம்சம் ஆனார். நல்ல ஞாபகம் இருக்குது. அப்ப நான் நாரத போனேன் அன்னைக்கு. பரவாயில்ல, இவருக்கு ஒரு அம்சம் இருக்குது, நானும் இங்க வரணும்னு. அப்படி காலம் சென்றதை முன்னிட்டு தெருக்குத்தடத்த வேண்டி, அதாவது அறியாத இருக்கக்கூடிய வானவரட்டி கிராமத்தை சேர்ந்த சொப்பலாம் ஐயா நாடகாசிரியர் குமாரனாக இருக்கக்கூடிய ஆசிரியர் முருகேசன் ஆசிரியர் அவருக்கு தாம்பலம் வழங்கி நாமெல்லாம் தெருக்குத்தடத்துக்காக வந்திருக்கின்றோம். நாடகத்தை கண்டுகளிக்க வந்து கிராம மக்கள் கொண்டு அண்டை கிராமத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய அனைவருக்கும் சபாவின் மூலமாக இது இடம் கூப்பி வந்து சரி.
என்ன நாடகம் வந்திருக்கிறேன்? ஆ? இவ்வளவு நேரம் வந்திருக்கிறேன். ஆமா எனக்கு முன்ன வந்து பாட்டு பாடிருக்கிறேன். ஆமா தாளமத்தெல்லாம் வாசிச்சிருக்காங்க. என்ன நாடகம் வந்திருக்கிறேன்? என்ன போடுறீங்களோ அதுல ஆட வேண்டியதான். என்ன எது போடுறீங்க? ஆச்சாரி என்ன நாடகம் சொல்றாங்களோ அதுல ஆட வேண்டியதான். இதிகாசம் என்பது ஆமா 2 வகையானது. ஆஹா. ரிக்கேசூர் சாமம் மதுரணம் 4 வேதத்தில் வாயில வரப்பட்டதான் இதிகாசமாவியம். ஆமா அப்படி இதிகாசமாவியம் என்றால் ஆ. ராமாயணம் ஒன்று, மகாபாரதம் மகாபாரதம் ஒன்று. மீதெல்லாம் துணையாக வந்தது. ஆமா இன்னைக்கு அருமையான நாடகம், ஆ. நல்ல தெரு குத்து வச்சிருக்காங்க. ஆமா. அப்படின்னா இதிகாச காவியத்துல முதலாக பிறந்தது ராமாயணம். ராமாயணம் ராமாயணமாகப்பட்டது பட்டது. 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஆமா அதாவது ஆ. இது முதலாக வால்மீகர் எழுதினார் ராமாயணத்தை. ராமாயணத்தை அது வால்மீகர் ராமாயணம். ஆஹா. அவர் எழுதும்போது வடமொழி எழுத்துல செய்யுள்லாம் மாறி மாறி இருக்கும். ஆமா நம்மள மாதிரி அரை வழி படிக்க தெரியாது. ஆஹா. அந்த காலத்துல கம்பராகப்பட்டவர் பட்டவர். அந்த வால்மீகர் எழுதிய ராமாயணத்தை ஆமா திருத்தம் செய்து செய்து படிக்கும் பொருட்டாக ஆமா. கம்பர் எழுதினார் ராமாயணம். ராமாயணத்தை ஆதலால் அது கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணம் சரி. வால்மீக ராமாயணம், ஆ. கம்ப ராமாயணம் ஆமா ரெண்டும் ஒண்ணுதான். ஆஹா. இது செய்யுள் உரை மாதிரி இருக்கும், ஆமா. இது உரைநடையா வரும், ஆ. படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆமா. சொல்லக்கூடிய ஆ. அந்த அதாவது ராமாயணத்திலே ஆ. முக்கியத்துவம் பண்ணினாக்க ஆமா தசரத சக்கரவர்த்திக்கு ஆ. தேவிமார்கள் மணந்து மணந்து புத்திர சந்தானம் இல்லாமல் இல்லாமல் அபிர்பாகத்தின் வாயிலாக ஆமா. ராமபிரான் பிறந்தார். பிறந்தார். உடனே தம்பிமார்கள் எல்லாம் பிறந்தார்கள் மாற்றாழைக்கு. ஆமா ஆனா ஆனால் கூனியனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ராமன் அதாவது பரதனாகப்பட்டவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று என்று சிற்றலை கட்ட வார்த்தையின் பிரகாரம் பிரகாரம் சரி என்று ஒப்புக்கொண்டு ஆமா. ராமராகப்பட்டவர் பட்டவர். வனவாச காலம் கழிக்க வேண்டி ஆமா 14 ஆண்டு நீ வனவாச காலம் கழிக்க வேண்டும் ஆமா அப்படி என்று ஆ. சிற்றலை வார்த்தை சிறையில் கொண்டு கொண்டு வனவாசம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ராமன், ஆ. லட்சுமணன், லட்சுமணன், சீதை சீதை. 3 பேர் ஒன்றாக கூடி கூடி இப்ப சச்சமே இருக்குது ஆ. தண்டகாரிய வனம் சந்தேகாரம் நடத்தக்கூடிய நாடகம் யாது என்றால் என்றால் கிஷ்கிந்தை காண்டம். ஆ. காண்டத்தில் கிஷ்கிந்தை காண்டம் ஆமா இருப்பது தண்டகாரிய வனம். தண்டகாரம் நாடகத்தில் பெயர் விளக்கம் என்று சொன்னால் ஆ. வாலி மோட்சம் பாலி மோட்சம் சொல்லக்கூடிய நாடகத்திற்கு முன் இருக்கின்றோம். ஆ. பிழை ஏற்படும் ஆகில் ஆ. அதாவது சூர்பனகை கருப்பங்கம், சூர்பனகை கருப்பங்கம், ஆ. வாலி மோட்சம். பாலி மோட்சம் பிழை ஏற்படும் ஆகில் ஆ. எங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். கடவுளாக இருக்கக்கூடிய ராமபிரான் சபைக்கு வருகிறார். வருகிறார். செய்தி அறிவு அதான் ராம பகவான்